அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எளிமையான முறையில எப்படி பூர்த்தி செய்வீங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல 2002ஆம் ஆண்டு ஓட்டு போட்டவங்க எப்படி ஃபில்அப் பண்ணணும், 2002ஆம் ஆண்டு ஓட்டு போடாதவங்க எப்படி ஃபில்அப் பண்ணுங்கிறத சிம்பிளா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பொதுவானதை பார்த்துருவோம். பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய ஆதார் எண் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். அடுத்ததாக உங்களுடைய கைபேசி எண், மொபைல் எண்ணை கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்களுடைய அப்பாவோட பெயர், அடுத்ததாக உங்களுடைய அப்பாவின் வாக்காளர் அடையாள அட்டை எண், அடுத்ததாக உங்களுடைய அம்மாவோட பெயர், அடுத்து உங்கள் அம்மாவின் வாக்காளர் அடையாள அட்டை எண். இந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் எழுதுங்க, இல்லாட்டி வேண்டாம். அடுத்ததாக துணைவரின் பெயர், அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா உங்களுடைய கணவனோட பேர் அல்லது மனைவியோட பேரை இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துணைவரின் வாக்காளர் அடையாள அட்டை அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2002ஆம் ஆண்டு ஓட்டு போட்டவங்க இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுங்கிறத பார்ப்போம். இவங்க ஃபார்முக்கு கீழே 2 காலம் இருக்கும். 2 காலத்தில் இடது பக்கம் உள்ள காலத்தை நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும். ஸோ அதில் வாக்காளர் பேர்ன்ற இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கோங்க. அதாவது 2002ஆம் ஆண்டு ஓட்டு போட்டவங்க உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையின், அதாவது 2002ஆம் ஆண்டு என்ன வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருந்தீங்களோ அந்த எண்ணை இங்கே எழுதணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டினா அதை நீங்கள் விட்டுருங்க, பிளாங்கா விட்டுருங்க. அடுத்ததாக உறவினரின் பெயர், உங்களுடைய அம்மா அப்பாவோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உறவு முறை, அம்மாவனா அம்மான்னு போட்டுக்கோங்க, அப்பானா அப்பான்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பேரை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியாட்டினா விட்டுருங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஆஃபீஸர் அவங்க ஃபில்அப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சா எழுதுங்க, தெரியாட்டி விட்டுருங்க. ஸோ இது 2002ஆம் ஆண்டு ஓட்டு போட்டவங்க எப்படி ஃபில்அப் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக 2002ஆம் ஆண்டு ஓட்டு போடாதவங்க எப்படி இந்த ஃபார்மை பூர்த்தி செய்யணுங்கிறத பார்த்துருவோம். அதாவது இந்த ஃபார்முக்கு ரைட் சைடில் இருக்கும். அந்த காலத்தை மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும். பெயருங்கிற இடத்துல உங்களுடைய பேரை போடக்கூடாது, உங்களுடைய அம்மா அப்பாவோட பேரை தான் போடணும். அடுத்ததாக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவோடைய அடையாள அட்டை எண், அதாவது 2002ஆம் ஆண்டு அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக உறவினர் பெயர், இந்த உறவினர் பெயர் இடத்துல உங்களுடைய அம்மா அப்பாவின் பெயரை மட்டும்தான் போடணும். உங்க அம்மா அப்பாவுடைய அவங்களுடைய அம்மா அப்பாவோட பேர் தான் போடணும். உறவுமுறைன்ற இடத்துல அம்மா அப்பா யாருங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பேர் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். 2002 ஓட்டு போட்டவங்க, 2002 ஓட்டு போடாதவங்க இந்த காலத்தை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.